நல்ல டேஸ்டியான பாலக் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாலக் புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா சுடு தண்ணியில் பாலக்கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளான்ச் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி ஓல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறமா ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் போட்டிருக்கேன். இந்த ஆனியன் நல்லா பொன்னிறத்தில் வதங்கணும். இப்போ கொஞ்சமாக டர்மரிக் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் ஆனியன் வந்து சீக்கிரமாக பொன்னிறத்தில் வதங்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ போட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலே அரைச்சது போட்டால் நல்லா ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போது இந்த டைமில் இதில் நம்ம பாலக்கீரை பிளான்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதில் நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நல்லா டார்க் க்ரீனாக இருந்தது இப்போ கொஞ்சம் பேல் க்ரீன் ஆகும். இது வதங்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இது கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் எல்லாமே கிளறிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸை 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கணும். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினா போதும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றாதீங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் குழையாமல் வரும். ஸோ இது கொஞ்சமாக லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 விசில் வரணும்.